வழியை மறைக்காதீங்க, வண்டிக்கு வழி விடுங்க. வரவேற்பு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தமிழக வெற்றி கழகம் பொருநகர் மேற்கு மாவட்ட கழகம் சார்பாக நன்றி தெரிவிக்கிறோம். ஏதோ பொருநகர் மத்தியில் உசிலம்பட்டியின் சட்டமன்ற உறுப்பினர் தமிழக முதல்வர் அன்பு தம்பி எஸ்ஓபி விஜய் மகாலிங்கம் எம்எல்ஏ உரையாற்றுகிறார். அனைவருக்கும் வணக்கம். உசிலம்பட்டியில் இருக்கும் என் சொந்த பந்தங்களுக்கும் என் உறவுகளுக்கும் என் உயிரிலும் மேலான என் மக்களுக்கும் ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நான் உங்க காலில் விழுந்து இந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொருத்தர் காலில் விழுந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொருத்தர் காலில் விழுந்து நான் நன்றி தெரிவிக்கிறேன். நமது சட்டமன்ற தொகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் நடந்தது. என்னன்னா, பணம் ஒரு அரசியலை மாற்றி நல்ல மனிதரை தேர்ந்தெடுத்த உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு, உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு நல்லா கேட்டுக்கங்க. மற்ற எம்எல்ஏ மாதிரி இருக்க மாட்டேன். உங்க பாதத்துல செருப்பா இருக்கு உழைப்பேன். நீங்க எதுவும் நினைக்க வேணும். மற்ற எம்எல்ஏ மாதிரி இங்க பார்க்க முடியாது, அங்க பார்க்க முடியாது. இவரை பார்த்தா அவரை பார்க்கணும், அவரை பார்த்தா இவரை பார்க்கணும், அதெல்லாம் கிடையாது. நீங்க எப்பனாலும் என்ன வந்து பார்க்கலாம். நம்பிக்கையோட வருங்க. 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவை செய்யணும் ஒரே ஒருத்தர் இருப்பேன். தமிழக முதலமைச்சர் நல்ல மனிதர், நல்ல தலைவர். அந்த மாற்றத்தை கொண்டு வந்த உங்க மக்கள் அனைவருக்கும் நான் அர்ப்பணிக்கிறேன். என் வாழ்க்கையவே உங்களுக்காக அர்ப்பணிக்கிறேன். கண்டிப்பா. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு நினைச்சேன், சொல்றேன். ஒவ்வொரு ஊருக்கு வந்து சொல்லுவேன். என்கிட்ட வந்து ஒவ்வொரு மனுவா கொடுத்தாங்கல்ல, அவங்க எல்லாம் ஒவ்வொரு வீடு தேடி
நான் போய் அவங்களை நிறைவேற்றுவேன். அதுக்காக தான் நான் இருக்கேன். நீங்க எதை நினைச்சு எனக்கு ஓட்டு போட்டீங்களோ, எதை நினைச்சு தமிழக முதலமைச்சர் அண்ணன் நெற்றிக்காக தலைவர் கொண்டு வந்தீங்களோ, அதை கண்டிப்பாக செய்வேன். கண்டிப்பாக செய்வேன். நீங்க நம்பிக்கையோட இருங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றேன். இங்க வந்து இந்த பொற்கால ஆட்சியில உசிலம்பட்டியில எல்லாரும் கவனமா கேட்டுக்குங்க. இல்ல இணையதள வாயிலா வந்தாலும் சரி கவனமா கேட்டுக்குங்க. இங்க சட்டத்துக்கு புறம்பான எந்த செயலையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். கடத்தல் பண்றவங்க மணல் கொள்ளை மற்றும் இந்த மது அழிச்சிட்டு இருக்காருல, இந்த கள்ளச்சந்தையில விற்பனை பண்றது எதுவுமே இருக்காது. இருக்க விட மாட்டோம். அதே மாதிரி அரசு அதிகாரிகளை சுதந்திரமாக வேலை செய்ய வைப்போம். கண்டிப்பாக அரசு அதிகாரிகளுக்கு எல்லாம் உறுதுணையா இருப்போம். எங்கேயும் கட்ட பஞ்சாயத்து நடக்கவே நடக்காது. நடக்கவே விட மாட்டோம். இந்த உசிலம்பட்டி தொகுதியில ஒரு நல்ல முயற்சி பண்ணிருக்கீங்க. ஒரு ஒரு சமுதாயம் நல்லா இருக்கணும்னு நினைச்சிருக்கீங்க. கண்டிப்பா நான் அதை செஞ்சு கொடுப்பேன். தமிழக வெற்றி கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எவரும் செய்யாததை ஒரு வாரத்தில் செய்து கொடுத்தார். தமிழக மக்களுக்கு எல்லாருமே தெரியும். ஒரே ஒரு வாரத்தில் மக்களை திசை திரும்பி பார்த்து நான் செஞ்சது ரைட்டு தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நடந்து கொண்ட ஒரே தமிழக முதலமைச்சர் நம்ம அண்ணன் மட்டும்தான். 5 வருஷம் பொற்கால ஆட்சியாக இருக்கும். நிரந்தர முதலமைச்சர் தமிழக வெற்றி கழக தலைவர் கண்டிப்பா இருப்பார். நம்பிக்கையோட இருங்க. இன்னொரு விஷயம், இங்க சட்டமன்ற அலுவலகம் இருக்கு. நீங்க எப்பனாலும் வரலாம். எப்பயும் வந்து எப்பொழுதும் எந்த நேரத்திலும் வந்து மனு கொடுங்க. சட்டமன்ற அலுவலகம் உங்களுக்காக திறந்தே வைத்திருப்போம். நானும் இருப்பேன். கண்டிப்பா இருப்பேன். உங்களுக்காக சேவை செய்யறதுக்கு மட்டும்தான் நாங்க இருக்கோம். நீங்க போட்ட ஒவ்வொரு ஓட்டும் வீண் போகாது. நல்லாவே இருப்பீங்க. நல்லா இருப்பீங்க மக்களே. உங்க காலுக்கு விழுந்த இந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ணன் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் இந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க இப்ப எல்லாம் பேனர் வச்சிருக்கீங்க. இந்த பேனர் கலாச்சாரத்தை தமிழக வெற்றி கழகம் போதும். நம்ம அந்த பேனருக்காக செலவழிக்கிற காசை மக்கள் கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம செலவழிப்போம். அதை மாற்றி அமைப்போம். எல்லாரும் மாற்றுங்க. அண்ணன் முகம் உலக அளவுக்கு தெரியும். நம்ம பேனர் வச்சாலும் தெரியுமா என்ன? அதெல்லாம் கிடையாது. நீங்க அதை மாற்றிருக்க ஒரு தடவை, அது என்னோட வெக்யூஸ். அதே மாதிரி நம்ம அரசு அலுவலர்களுக்கு நம்ம உறுதுணையா இருந்து அவங்களை செயல்பட வைக்கணும். தமிழக வெற்றி கழக நண்பர்கள் அனைவருக்கும் அதே போல அனைத்து மக்களுக்கும் நன்றி. முக்கியமா நன்றி சொல்லணும்னு சொல்றேன். இந்த வீட்டில் இருக்காங்க குட்டி தளபதிகள், எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்காக இருப்பேன். நம்பிக்கையோட இருங்க. நிறைய நேரம் பேச முடியல. ஊரா வருவேன். எப்படி நான் ஓட்டு கேட்டு ஊரா வந்தனும், அதே போல ஊரா வந்து உங்களை நான் கண்டிப்பா சந்திப்பேன். உங்க வீட்டுல ஒரு பிள்ளையா இருப்பேன். தமிழக வெற்றி கழக தலைவர் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அவர்கள் வீட்டில் ஒரு செல்ல பிள்ளையா வாழ்றாருல, அதே மாதிரி உசிலம்பட்டி தொகுதியில உங்களுக்கு நான் செல்ல பிள்ளையா இருப்பேன். உங்க வீட்டுல ஒரு பிள்ளையா இருப்பேன். நல்லதே செய்வேன். நம்பிக்கையோட இருக்க. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம்.